குவார்ட்டர்ஸ் உடைய சார்பாக நான் பிரசாத் ஸ்டெஃபி ஃபோட்டோகிராஃபியோடைய சார்பாக நான் பேசிட்டு கொள்கிறது என்னவென்றால், உண்மையிலேயே இந்த வட்டாரத்திற்கு 6th வார்டு ஹென்ரிஸ் வார்டில் நாங்கள் அதிகமாக இஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்ததான நம்மளுடைய கவுன்சிலர் ஆகிய மகி சார் அவங்களுடைய சிஸ்டர் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்ததுலேருந்து இந்த ஏரியாங்களில் எந்த நேரத்தில் எது வேணும்னாலும் கூட அவர் ராவும் பார்க்காம பகலும் பார்க்காம எந்த நேரத்தில் கூட எங்களுக்கு அதிகமாக உறுதுணையாக இருந்துட்டு எங்களுக்கு தேவையான எல்லா தேவைகள் எந்த விதமான கஷ்டங்கள் எங்களுக்கு தராதபடிக்கு எந்த நேரத்தில் ராவு 2 மணிக்கு சில நேரத்தில் கஷ்டப்பட்டு பேசினா கூட நாங்கள் கூப்பிட்டா கூட அந்த நேரத்துக்கு எங்களுக்கு உதவி செய்வரா. சில நேரத்தில் அந்த சிஸ்டர் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் பிரதராகிய நம்ம மகி சார் எங்களுக்கு அதிகமான உழைப்பால் கஷ்டப்பட்டு எங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ரோடு வசதியோ தண்ணி வசதியோ அல்லது எந்த ஒரு ஜேசிபி பிரச்சனையோ எது இருந்தால் கூட இந்த 6th வார்டில் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செஞ்சு கொடுக்குறதானே எங்களுடைய மகி சாருக்கு எங்களுடைய வட்டாரத்தினுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் இப்படியே நீங்கள் 100 ஆண்டு நல்லா இருக்கணும், உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். உண்மையாகவே நாங்கள் இந்த தண்ணி கொட்டாப்பா இதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு சரியான விதத்தில் பத்தலன்னு சொல்லும்போது எங்களுக்காக நீங்கள் ரொம்ப எஃபோர்ட்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி இன்னொரு போர் கொண்டாந்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு நன்றி. இன்னுமாக உங்களுக்கு ஆயுஷ் கடவுள் நல்லா கொடுக்கணும். இன்னுமாக எங்கள் வட்டாரத்திற்கு அநேக காரியங்கள் செய்யணுன்ட்டு இந்த வட்டாரத்தினுடைய சார்பில் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ. இங்கே இருக்கிறதான நம்ம கேஜிஎஃப் வட்டாரத்தில் நாம் காங்கிரஸாக ரூபா மேடமை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உண்மையில் யாருமே செய்யாத அளவுக்கு எங்களுக்காக அவங்க எல்லா காரியத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரூபா மேடம் அவங்களுக்கும் இந்த வட்டாரத்தினுடைய 6th வட்டாரத்தினுடைய சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வள்ளல் முன்சாமனுக்கு கூட நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னுமாக எங்களுக்காக எந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கவுன்சிலரை நாடும்போது அவர் போய் மேடம் கிட்டேயோ வள்ளல் முன்சாமி சார்கிட்டயோ பிரசிடென்ட் கிட்டேயோ நாங்கள் இந்திரா மேடம் கிட்டேயோ கேட்கும்போது நிச்சயமாகவே அவங்கெல்லாம் எங்களுக்காக உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 6th வட்டாரத்தினுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னுமாக அவங்களும் அவங்களுடைய குடும்பங்களும் நல்லா ஆயுஷ் காலத்தை கடவுள் கொடுத்துட்டு நல்லா வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வட்டாரத்தின் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. இவர் எம்சி சொல்லி எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறைய தீர்த்துட்டு மேடம் கிட்ட சொல்லி இன்னொரு போர் போடுறாரு. எல்லாம் நைட்டு 12 மணிக்கு கூட பாருங்க, ஃபோன் அடிச்சா எடுக்குவார், எல்லா வேலையும் பண்ணித்தராரு. நல்ல எம்சிங்கோ. நம்ம ரூபா மேடமுக்கும் ரொம்ப நன்றிங்கோ. எல்லாம் உதவி பண்ணுறாங்க மேடம். நான் யாருன்னா ஒரு சின்ன ஆள் ஒரு ஃபோன் அடிச்சா கூட அவங்க பிஸியாக இருந்தால் கூட திருப்ப அட்டன் பண்ணுறாங்க. என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எம்எல்ஏ நாங்கள் பார்த்ததில்லை. அவ்வளோ நல்ல எம்எல்ஏ நம்ம கேஜிஎஃப்க்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணுறாங்க. நம்ம முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டு இந்திரா மேடமும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் ஏரியாவுக்கு இது போட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. 35 ವರ್ಷದಿಂದ ನಾನು ಇಲ್ಲೇ ಇದ್ದೀನಿ ಈ ಏರಿಯಾನಲ್ಲೇ. ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ ನಿಯರ್ಲಿ 4-5 ಜನ ಇವರು ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ಯಾರು ಈ ಏರಿಯಾಗೆ ನಮಗೇನು ಕನ್ಸಿಡರೇ ಮಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಮಹಿ ಸರ್ ಬಂದ ಮೇಲಕ್ಕೆ ನಮಗೆ ನೀರು ವಾಟರು ಒಂದಿನ ಮೊದಲು ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಬರೋದೇ ಕಷ್ಟ ಆಗ್ತಾಯಿತ್ತು. ಇವಾಗ ವೀಕ್ಲಿ 3 days ಬಿಡ್ತಾರೆ. ದಟ್ ಈಸ್ ಟ್ಯೂಸ್ಡೇ, ಥರ್ಸ್ಡೇ, ಸಾಟರ್ಡೇ. ಅದು ಏನು ಮಾರ್ನಿಂಗ್ 7 o'clock ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ 10:30ವರೆಗೂ ಬಿಡ್ತಾರೆ. ಎನಫ್ ವಾಟರ್ ಗಿವಿಂಗ್. ಲೈಟಿಂಗ್ ಮೊದಲು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಿಕ್ಕಾಬಟ್ಟೆ ಐತಿ ಇಲ್ಲೇ. ಲೈಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಮಾಡೋದು. ನಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ರೋಡ್ ಕೊಟ್ಟರು, ಬ್ಯೂಟಿಫುಲ್ ರೋಡ್ ಕೊಟ್ಟರು. ಆ ಏರಿಯಾ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವಂಥ ಕೌನ್ಸಿಲರ್ ನಾನು ಇದುವರೆಗೂ ನೋಡಲೇ ಇಲ್ಲ ಎತ್ಕೊಂಡೋಗ್ಬಿಟ್ಟು. ಇವರು ಮೋದಿಗೆ ಶಿಷ್ಯರಾಗಬೇಕಾಗಿತ್ತು ಅಂತ ಅವರು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಕೌನ್ಸಿಲರ್. ಹಾಗೆ MLA ಕೂಡ ನಮಗೆ ಎಷ್ಟೋ MLAಗಳು ನೋಡಿದ್ವಿ. ಈ ರೂಪಾ ಮೇಡಮ್ ಮಾಡಿದಷ್ಟು ಕೆಲಸ KGFನಲ್ಲಿ ಯಾರೂ ಮಾಡಲಿಲ್ಲ. ಶಿ ಈಸ್ ಡೂಯಿಂಗ್ ವೆರಿ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಗುಡ್ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ನಮ್ಮ ಇದರ ಪರವಾಗಿ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ವಿ. ಮಹಿ ಸರ್ ಕೂಡ ನಮ್ಮ ಇದರ ಪರವಾಗಿ ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ವಿ. ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 6 மலர்வேணி அவர் அண்ணன் வார்டு நம்பர் 6 கவுன்சிலரு. எனக்கு பெரியவங்கெல்லாம் வாழ்த்துந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் அவங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்னா டாக்டர் ரூபகலா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அம்மா நான் எது கேட்டாலும் எனக்கு கூட இல்லைன்னு சொல்கிறதில்ல. மகி ஹெல்த் இன்னும் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது கூட ஒரு ஃபோனில் கேட்டேன், உடனே எனக்கு இது பண்ணாங்க. அதே போல் நம்ம பிரசிடெண்ட் இந்திரா காந்தி அம்மாவும் இது பண்ணாங்க.
இது பர்டிகுலராக நம்ம அந்த டைமில் ஞாபகம் பார்த்தினாரு நம்ம ரமேஷ் ஜெயின் எக்ஸ் பிரசிடென்ட்டு. அவர் எனக்கு ஆனால் மகியானா இது போர் ஒன்று வந்து சாங்ஷன் ஆகுதுன்னாரு. பாஸ் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆனால் எல்லா எம்எல்ஏ பற்றி என்னன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எம்எல்ஏ மாஸ் நான் இது வரைக்கும் நான் என் சர்வீஸில் நான் இது வரைக்கும் நான் ஒரு 6-7 டைம் போட்டுக்குவேன் ஓட்டு. ஆனால் பட் இவங்களுடைய இது பார்த்தாவே இதாகுது. கவுண்டர் கொடுக்கறதில்ல யாருக்காங்க, எந்த இதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அதே போல் யாருன்னா கேளுங்க, அவங்களுக்கு ஒரு 100%ல் அவங்களுக்கு 70-80% தான் செய்கிறாங்க. 20% அது லேட் ஆகிடுதுங்க, அதுதான். ஆனால் 100% தான் சேர்ந்து கொடுக்குறாங்க. எனக்கு இந்த போர் குத்துறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்து ரொம்ப ஏரியாவில் ரொம்ப எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அங்கே அம்பேத்கர் சயின்ஸ் இது பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று நான் இது சொல்ல போனால் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ கூட பாருங்கள், நேற்று மினிஸ்ட்ரிக்கிட்ட உக்காந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணாங்க. 12 டாக்டர் இருக்கிறாங்க, இன்னும் 2 டாக்டரு இது ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எல்லாத்தையும் கேட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அவரும் ஓகே பண்ணாரு. நேற்று மீட்டிங்கில் ஓகே பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இத்தி பண்ணிட்டாங்கன்னா அவங்கள இன்னும் யாரும் இது பண்ண முடியாது. அந்த மாதம் எங்களுக்கு ஒரு அம்மா கட்சிது ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நான் ரூபகலா அம்மாவுக்கு நன்றியை வரைய சொல்கிறேன். இந்த அவார்டுக்காக நீங்கள் இன்னும் எத்தனை காரியங்கள் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் ரூபகலா அம்மாவுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, எங்கே கூப்பிட்டாலும் வராங்க, எங்கே இது பண்ணாலும் வராங்க. ஆனால் இது எல்லாமே பேசுகிறாங்க, ஹாஸ்பிட்டல் பற்றி தான் பேசுகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று வந்து ஒரு மினிஸ்டர்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர்கிட்ட உக்காந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி இந்த மந்த்துக்குள்ளே டாக்டருங்க வந்துடுவாங்க, கண்டிப்பாக வராங்க டாக்டரு. அதுவும் வந்து நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாருங்க. அதுக்கு டாக்டருக்கு நான் நன்றி, நம்ம மேடமுக்கு நன்றி, அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டருக்கும் நன்றியை சொல்கிறேன்.